அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆண்டோ. இன்றைக்கி நாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாப்பிக்கை பற்றி தான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். இங்கே கொடுக்குற இந்த ஆதரவு நம்ம சேனலை இன்னும் பெரிய லெவலுக்கு கொண்டு போகும். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, ஏளனமாக பார்க்குற நாய்ங்களை கண்டுக்காதீங்க. இங்கே நாய்ங்களைன்றது நான் மிருகங்களை சொல்லலைன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏளனமாக அவன் ஏன் பார்ப்பான் அப்படின்னா, அவங்ககிட்ட ஏதோ ஒன்று இருக்குது, நம்மக்கிட்ட இல்லை. அது எதுவாக வேணா இருக்கலாம். அந்த நேரத்தில் நம்மளை ரொம்ப ஏளனமாக பார்ப்பான். நாம் அவன் பார்க்குறான் அப்படின்றதுனால நம்ம அதே இடத்துல நின்றுட்டோன்னு வச்சுங்களேன், அடுத்த இடத்துக்கு, அதாவது நம்முடைய முன்னேற்றத்துக்கு போகவே முடியாது. அவனை தள்ளி விட்டு அவனை கண்டுக்காமல் அடுத்தது போய்கிட்டே இருங்க. இப்போ அவங்ககிட்ட ஜாப் இருக்கும், நம்ம இப்போ தான் ஜாப் தேடிட்டு இருக்கோம். இல்லை அவங்ககிட்ட பணம் நிறைய இருக்கும், நம்மக்கிட்ட பணம் இருக்காது. நாம் சம்பாதிக்க தான் போகிறோம், நாம் ஜாப் தேட தான் போகிறோம். ஆனால் அது அவனுக்கு தெரியாது. இருந்தாலும் நம்மளை ஏளனமாக தான் பார்ப்பான். கவலைப்படாதீங்க. பார்க்குறோம், எவ்வளோ நாள் பார்த்துன்னு உட்காந்து இருப்பான். கண்டுக்காதீங்க. கண்டுக்கினா தானே நம்ம மைண்டில் ஏற்றி என்ன ஏதுன்ட்டு யோசிப்போம். கண்டுக்காதீங்க. சும்மா போடான்னு போய்கிட்டே இருங்க. இங்கே இன்னொரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா, அந்த ஏளனமாக பார்க்குறான் இல்லையா, அதை நாம் கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ண விடக்கூடாது. இப்போ அவன் நம்மளை ஏளனமாக பார்க்குறான்றதுனால நாம் அதையும் யோசித்து அடுத்த கட்டத்துக்கு போகாமல் இருந்துன்னு வச்சுங்களேன், கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். நீங்கள் தட்டி விட்டு அடுத்த கட்டத்துக்கு போய் பாருங்களேன், அந்த ஏளனமாக பார்க்குற பார்வை பொசுங்கி போயிடும். அதுக்கப்புறம் உங்களை அவன் அப்படி பார்க்க மாட்டான். உங்களை பெரிய இடத்துல வச்சு பார்ப்பான். அப்படி அவன் பார்க்கணுன்னு அவசியம் கூட கிடையாது. இங்கே இன்னொரு கேட்டகரியும் இருக்குது. என்ன தெரியுங்களா? பணம் இருக்கிறவன் இல்லாதவனை ஒரு மாதிரியாக பார்ப்பான். ஆனால் இங்கே இல்லாதவனே வேற ஒரு இல்லாதவனையும் அப்படி தான் பார்ப்பான். அவங்க நம்மளுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க. இது அப்படி, அது இப்படி ஆகணும், அப்படி ஆகணும், அப்படி போகணும், வரணும், எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களும் முன்னேற மாட்டாங்க. நமக்கு மட்டும்தான் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனால் நாம் என்ன பண்ணணும்? அவங்க சொல்கிற அட்வைஸை கேட்டுட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிடணும். நீ அப்படி தானடா இருக்கிற அப்படின்ட்டு நாம் நினைக்கக்கூடாது. சரி, நீ சொல்கிறது நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டே இருக்கணும். ஸோ வாழ்க்கையில் இந்த ஏளனமாக பார்க்குற எந்த டாக்ஸுகளையுமே நீங்கள் தயவுசெய்து கண்டுக்காதீங்க. புரியுதுங்களா? ஏளனமாக பார்க்குறவன் பார்த்துக்கிட்டே தான் இருப்பான். சரி, இப்போ ஒருத்தன் ஏளனமாக பார்க்குறான்ட்டு அவனை நம்ம ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கிட்டோன்னு வச்சுங்களேன், அடுத்த இடத்துல வேறு ஒருத்தன் நம்மளை ஏளனமாக தான் பார்ப்பான். அப்போ அங்கே என்ன பண்ணுவீங்க? ஸோ எந்த இடத்துலையுமே எங்கேயுமே நம்மளை ஏளனமாக பார்க்குற யாரையுமே மதிக்கவும் மதிக்காதீங்க, அவனை கண்டுக்காதீங்க. அவனை விட நம்ம எப்படிரா மேலே வருவோன்றதை மட்டும் யோசிங்க. இதான் நண்பர்களே இன்றைக்கான தாட். See you.